36 குருமார்களிடம் கற்ற வித்தை. 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவுல நாம வழக்கமா பார்க்கக்கூடிய இந்த வாரத்திற்கான பலன்கள், அதாவது நீங்க என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, லக்கியான கலர்ஸ் என்ன, அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன, அண்ட் முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத மேஷம் டு மீனம் ராசி வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு ராசிக்குமான உங்களுக்கான ரீடிங் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க ராசிக்கான ரீடிங் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நடக்கும் நம்பிக்கையோட. அண்ட் நாம இப்போ மேஷ ராசியிலிருந்து இந்த வார பலன்களை ஆரம்பிச்சிடலாம். ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க. அரோகரா. மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ற போது, இந்த வாரம் உங்களுடைய டெவலப்மெண்ட், உங்களுடைய வளர்ச்சிக்கான, உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கான, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான, உங்களுடைய எதிர்காலத்திற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் இந்த வாரம் நீங்க தாராளமா மேற்கொள்ளலாம். எஸ்பெஷலி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை, அவங்கள நீங்க பார்த்துக்கணும். அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கான சில விஷயங்களை நீங்க செய்யணும் அப்படின்றது தான் இந்த வாரத்திற்கான ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஸோ இந்த வாரம் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, பழைய விஷயங்களை நீங்க நினைச்சு பார்க்காதீங்க. கடந்து வந்த பாதை, அதுவும் இக்கட்டான பாதைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், கசப்பான அனுபவங்கள், இதை எதையுமே நீங்க திரும்பி பார்க்க கூடாது, யோசிக்க கூட கூடாது. ஏன்னா அது எல்லாமே உங்களை பிளாக் பண்ணும் அப்படின்றதுனால இந்த மாதிரியான பழைய கசப்பான நினைவுகள் எதையும் நீங்க கேரி ஓவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, ரெட் அண்ட் கிரீன் கலர், இந்த 2 கலரை நீங்க இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப லக்கியானதா இருக்கும். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி 117779. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, இந்த வாரம் ஒரு விதமான வளர்ச்சிக்கான விஷயங்களை நீங்க கையில் எடுக்க போறீங்க. அதற்கான கரெக்டான அவுட்கம் கிடைக்கும். அதற்கான வளர்ச்சி, உங்களுக்கு டெவலப்மெண்ட் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றதும், சில கசப்பான விஷயங்கள்ல இருந்து, அனுபவங்கள்ல இருந்து நிச்சயமா நீங்களே மூவ் ஆன் பண்ணி வந்துருவீங்க. அதற்கான சப்போர்ட்டிவ் எனர்ஜி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்றதால. ஸோ மேஷ ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுடைய இலக்கு நீங்க அடையணும் அப்படின்னா, நீங்க வைக்கக்கூடிய குறியும் சரியா இருக்கணும் இல்லையா? அண்ட் நீங்க வைக்கக்கூடிய குறி சரியா அடையணும்னா உங்களுடைய இலக்கும் சரியா இருக்கணும் இல்லையா? அப்படி யாருக்கெல்லாம் இலக்கு தப்பா இருக்கோ, இல்ல குறி தப்பா இருக்கோ, அதை நீங்க கரெக்ஷன் பண்றதுக்கான நேரம் தான் இந்த வாரம். ஸோ அப்போ நீங்க எதிர் மேல ஆசைப்பட்டிருக்கீங்க, அது சரியான்றத ரீகன்சிடர் பண்ணி பாருங்க. நீங்க அதற்காக வச்ச குறி கரெக்டா, அதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கரெக்டா, அதையும் நீங்க ரீகன்சிடர் பண்ணி பாருங்க. ஸோ முருகரை மனசுல நினைச்சு முருகர்கிட்டே கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கான பதில் கிடைக்கும். அதை சரி செஞ்சு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்களுக்கே அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மேலும் நீங்க வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு எப்பவுமே முருகரை நினைச்சு முழங்கிக்கிட்டே இருக்கணும். மேஷ ராசி நீங்க ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம் சார்ந்து எந்த விஷயமா இருந்தாலும், அதுவும் நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்கன்னா நீங்க சுயமா அதுல முடிவெடுத்து சுயமா அதன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும். ஒரு ஆண் நபரா இருக்கீங்கன்னா அதற்கு ஒரு பெண் துணையோட நீங்க அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. சில பேருக்கு நீங்க தர்ம காரியங்கள் செய்யறதும் ரொம்ப நன்மையை கொடுக்கும்.
நீங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, எதற்கெடுத்தாலும் சந்தேகம், நீங்க போகக்கூடிய பாதைய நினைச்சு சந்தேகம், நீங்க செய்யக்கூடிய செயல்கள நினைச்சு ஒரு சந்தேகம், இந்த மாதிரியான இரட்டை மனப்பான்மை, சந்தேகத்திற்குரிய மனப்பான்மை, இதெல்லாம் நீங்க மெயின்டெயின் பண்ணக்கூடாது. ஸோ எத பத்தியும் 2 விதமா யோசிக்க வேண்டாம், குழம்பிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. குழப்பமான மனநிலைய தவிர்த்திறணும். அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கை ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். இந்த 2 கலர ரேண்டமா யூஸ் பண்ணுங்க இந்த வாரம் முழுவதும். ரிஷபராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1414606. இந்த 2 ஏஞ்சல் நம்பர இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்பார்க், வாழ்க்கை ரொம்ப வந்து ஒரு மாரி பிளெயினா இருக்கு. வாழ்க்கை வந்து ரொம்ப மழுங்கடிக்கப்பட்ட மாரி இருக்கு. அதுல ஒரு எனர்ஜியே இல்ல அப்படின்னு இருக்கிறீங்கன்னா, ஸோ இந்த நம்பர்ஸ யூஸ் பண்ணுங்க. அதுல ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். உங்களுக்குன்னும் சில கமிட்மெண்ட் உருவாகும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்திற்கான கமிட்மெண்ட்டா கூட அது அமையும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர நீங்க யூஸ் பண்றதுனால. ரிஷபராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு முருகர் எப்பவுமே உறுதுணையா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு காவல்காரனாவே அவர் இருப்பாரு. ஸோ அப்போ உங்களை எல்லா நேரத்திலயும் அவர் காத்து நிற்பாரு. உங்களுக்கு எது வந்தாலும் அவர தாண்டி தான் வரணும். அதனால நீங்க எத பத்தியும் பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. உங்களுடைய லட்சியங்கள அடையறதுக்கான விஷயங்களுக்கு ரெடியா இருங்க. அதுல எந்த தடைகள், பிரச்சனை வந்தாலும் நீங்க எதிர்த்து போராடுங்க. தைரியமா இருங்க. பயமே தேவையில்ல. நிச்சயமா முருகர் உங்களோட இருக்காரு. முருகர தாண்டி தான் எதா இருந்தாலும் வரணும். இந்த வாரம் எத பத்தியும் பயப்பட வேண்டாம் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நீங்க ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மிதுன ராசி நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த வாரம் ஏதாவது ஒரு டர்னிங் பாயிண்ட் வேணும் உங்களுடைய வாழ்க்கைக்கு. அப்போ இதுவரைக்கும் நீங்க முடிவு எடுத்ததுல ஏதோ ஒரு முடிவுகள் மாற இருக்கு. ஸோ அதற்கு நீங்க தயாரா இருங்க அப்படின்ற மாரி இருக்கு. எந்த மாதிரியான டர்னிங் பாயிண்ட் நடந்தாலும் அதற்கு நீங்க ரெடியா இருந்தா மட்டும் போதும். அதற்கான முயற்சிகள மட்டும் மேற்கொள்ளுங்க. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ஆம், உங்ககிட்ட இருக்கிற திறமைய, உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள அது வெளி உலகத்துக்கு இந்த வாரம் எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வெளிய இருக்கவங்க பார்க்கணும்னு நினைக்கிறது, இது எதுவும் இந்த வாரம் செய்ய வேண்டாம். அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ மிதுன ராசி உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன பார்க்கும்போது, கோல்டன், ஒயிட் அண்ட் சீ ப்ளூ. இந்த 3 கலர்ஸ நீங்க இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் 11717. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணுங்க. இத யூஸ் பண்ணும்போது ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நியூ பிகினிங், லைஃபே ஒரு நியூ பிகினிங்கா போக போகுது. ஸோ அந்த நியூ பிகினிங் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதா, சக்சஸ்ஃபுல்லா, பிரைட்ஃபுல்லா போகும். இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்றதால. அண்ட் பாஸ்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா நீங்க வெளிய வந்துருவீங்க. அந்த நியூ லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்களும் ஒரு புது மனுஷனா போவீங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிதுன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் இந்த வாரத்துக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மிதுன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்களுக்கு யாருமே இல்ல, யாருமே சப்போர்ட்க்கு இல்ல, யாருமே உங்களுக்கு வந்து கை தூக்க ஆள் இல்ல அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்காக முருகரும், முருகருடைய குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்க சிவன், பார்வதி, விநாயகர், முருகப்பெருமான் எல்லாரையும் வழிபடுங்க. பாலாம்பிகா இவங்க எல்லாரையும் வழிபடுங்க. இந்த குடும்பமே உங்களுக்காக இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமா வந்து கிடைக்கும். அதனால முருகரோட நீங்க சரணடைச்சிருங்க, சங்கமிச்சிருங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மிதுன ராசி ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸோ கடக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த வாரம் நீங்க தன்னிச்சையா இயங்கலாம், சுயமா முடிவுகள் எடுக்கலாம். உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ தாராளமா செய்யலாம். வெளியில எங்கேயாவது தனியா போயிட்டு வரணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மைண்ட்ல இருக்கு, பிளானிங்ஸ் இருக்குன்னா தாராளமா அதெல்லாம் மேற்கொள்ளலாம். ஸோ உங்க லைஃப நீங்க சுயமா வாழலாம். அதற்கான செயல்கள செய்யலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ கடகராசி நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது,
யாரையும் இந்த வாரம் ஜஸ்டிஃபை பண்ண வேணாம். இவங்க இப்படிதான் இருப்பாங்க. இதுதான் கரெக்ட். இதுதான் தப்பு. அந்த மாரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இந்த வாரம் வேண்டாம். ஸோ எதா இருந்தாலும் அப்படியே ஃப்ரீயா விடுங்க. இந்த வாரம் ஒரு தீர்ப்பு குடுக்கணும், ஒரு முடிவு குடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அத தவிர்த்திடலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, சில்வர் அண்ட் ப்ரவுன் கலர். இந்த 2 கலர்ஸ நீங்க ரேண்டமா யூஸ் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு லக்கியானதா இருக்கும். ஸோ கடகராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 32322020. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இத யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அது செய்யறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகம் கிடைக்கும் அண்ட் மிகப்பெரிய பலமும் கிடைக்கும். இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 2 விஷயமும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ கடகராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் இந்த வாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கடகராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், நீங்க இந்த வாரம் முழுவதும் முடிஞ்சா பழமுதிர்ச்சோலை முருகரை நேரடியா தரிசனம் பண்ணுங்க. இல்ல வீட்ல இருந்தபடியே பழமுதிர்ச்சோலை முருகரை மனசுல நினைச்சு நிறைவா வேண்டுங்க. நீங்க இவர வேண்ட வேண்ட உங்களுடைய சோதனைகள் எல்லாமே தவிடு பொடியாகும். அது எல்லாமே சாதனையா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அண்ட் உங்க வீட்லயும் சரி, உங்க மனசுலயும் சரி மிகப்பெரிய நிம்மதி, சந்தோஷம் மலரும். ஸோ இந்த பழமுதிர்ச்சோலை முருகர் வழிபாடு இந்த வாரம் முழுவதும் அவசியம். அவரையும் முடிஞ்சா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கடகராசி ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சிம்மராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் எனக்கான வாரம். ஸோ இந்த வாரத்துல நான் எதுவுமே முழு பலத்தோட செய்வேன். எதையுமே முழு பலத்தோட செய்வேன். தன்னம்பிக்கையோட செய்வேன். தைரியமா செய்வேன். ஸோ நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல தன்னம்பிக்கை, தைரியம், முழு முயற்சி இது மட்டும் நீங்க மேற்கொண்டா போதும். இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் மட்டும் நீங்க மேற்கொண்டா போதும் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்றபோது, இந்த வாரம் மட்டும் உங்களுடைய இரக்க குணத்தை கொஞ்சம் ஒத்தி போட்டு வைங்க. எல்லார் மேலயும் கருணை காட்டுறது, எல்லார் மேலயும் இரக்கமாயிடுறது. ஸோ ஏதாவது இமோஷனலா யாருக்குன்னா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆ இந்த பிஸ்தா கிரீன் சொல்லுவாங்க. ரொம்ப லைட்டான கிரீன், கிராஸ் கிரீன். அந்த கிரீனும் அண்ட் வயலட் கலரும். இந்த 2 கலர்ஸ நீங்க ரேண்டமா இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிம்ம ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 07. இத நீங்க இன்ஃபினிட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 0வ. ஓகே. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ யூஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு நியூ பிகினிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். அண்ட் உங்க சோல்க்கான பர்ப்பஸ் என்ன? எதற்காக நீங்க பிறந்திருக்கீங்க? எந்த விஷயத்த நீங்க சாதிக்க இருக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பா இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வந்துரும். சிம்மராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்மராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்களுக்கான ஒண்ணு கண்டிப்பா உங்ககிட்ட சேரும். அது வரைக்கும் நீங்க முருகரை மனசுல நினைச்சு உங்களுடைய வேலைகள், உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. நீங்க முருகர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ, எது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அதை சொல்லிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான விஷயத்த, உங்களுக்கான ஒண்ணு நிச்சயமா உங்ககிட்ட சேர்ப்பாரு. ஆனா அது வரைக்கும் நீங்க முருகரை மட்டும் நினைச்சு உங்க கடமையை பார்க்கணும். நீங்க வேற எதுலயும் டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்றது மட்டும் தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சிம்மராசி ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸோ கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப பொறுமையா போகணும், நிதானமா போகணும். நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போயிட்டா நல்லது. ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நீங்க எமோஷ்னலா என்ன பண்ணுவீங்கன்னா, சந்தோஷமா இருந்தாலும், சோகமா இருந்தாலும், அழுகையா இருந்தாலும், சின்ன குழந்தைங்க மாதிரி அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எல்லார்ட்டையும் ஒரு வெகுளித்தனத்தோட இருக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோல்டன் அண்ட் ரெட் கலர். இந்த 2 கலர்ஸை நீங்க ரேண்டமா யூஸ் பண்ணலாம். கன்னிராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 4938. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்க உங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்றதுனால பொறுமையா, நிதானமா சில செயல்களை செஞ்சாலும், பட் அதை ஆர்கனைஸ்டா செய்வீங்க.
ஒன் பை ஒன்னா அழகா கச்சிதமா வந்து செய்வீங்க. அண்ட் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள்ல என்ன மாதிரியான இடர்பாடுகள், தடைகள் வந்தாலும் தொடர்ந்து உங்களோட முயற்சிய நீங்க வந்து மேற்கொள்றதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். இப்ப கன்னி ராசி உங்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸா இருக்கட்டும், இல்ல விடை தெரியாத விஷயங்களா இருக்கட்டும், ஒரு மர்மமான விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வெளிய வந்துரும். இந்த வாரம் நீங்க கொல்லிமலை முருகர வழிபடுறதுனால. போக முடிஞ்சவங்க தாராளமா போயிட்டு வாங்க. முடியாத பட்சத்துல வீட்ல இருந்தபடியே கொல்லிமலை முருகர மனசுல நினைச்சு, அவருடைய திருவுருவ படத்தின் முன்பு உட்கார்ந்து ஒரு விளக்கேத்தி நீங்க தியானம் பண்ணுங்க. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய பிரேயர். இந்த பிரேயர் நீங்க பண்றதால நிச்சயமா உங்களுக்கு என்னெல்லாம் விடை வேணுமோ அத முருகர் உங்களுடைய கனவு மூலியமாவோ, இல்ல அந்த தியானத்திலேயே உங்களுக்கு அந்த விடைகள குடுத்துருவாரு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கன்னிராசி ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசி உங்களுக்கான காட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து பேலன்ஸ்டா இருப்பீங்க. எல்லா விஷயங்களையும் வந்து அழகா சமநிலையில எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறது. அந்த சமநிலை ரொம்பவே வேணும். அண்ட் தெய்வ வழிபாடு, ஏஞ்சல்ஸ் மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன், இயற்கை சார்ந்த பிரேயர்ஸ், மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள தாராளமா மேற்கொள்ளலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எது உங்க லைஃப்ல இப்ப இல்லையோ, எது உங்க கைய விட்டு போயிருக்கோ, எந்த விஷயத்த மிஸ் பண்றீங்களோ, அத நினைச்சு சோகமா இருக்க வேண்டாம். அத நினைக்காம இருக்கிறது நல்லது. இருக்கிறத வந்து வச்சு சந்தோஷமா இருக்கணும். இல்லாதத பத்தி யோசிக்க வேண்டாம். ஸோ கவலைகள் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது சாண்டல் அண்ட் ரெட் கலர். இந்த 2 கலர்ஸ நீங்க ரேண்டமா யூஸ் பண்ணலாம். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 8404. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இந்த 8 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பணவரவு, தேவையான அந்த அபண்டன்ஸ், ப்ராஸ்பரிட்டி, செல்வ வளம் இதெல்லாம் நிச்சயமா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதை யூஸ் பண்ணும்போது. அண்ட் 404 உங்களுடைய மைண்ட் எனர்ஜி, மைண்ட் ட்ரைன் ஆகாது. எப்பவுமே வந்து ஒரு உற்சாகத்தோடையே இருப்பீங்க இந்த நம்பர்ஸை யூஸ் பண்றதுனால. துலாம் ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய இந்த வாரம் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஆடம்பரமான விஷயங்கள் எதுவுமே நீங்க அவருக்கு செய்ய வேண்டாம். அண்ட் நீங்களும் அந்த ஆடம்பரத்தை தேடி போக வேண்டாம். அதுவும் இந்த வாரம் எஸ்பெஷலி. அதற்கு பதிலா நீங்க முருகருக்கு தினமும் உங்க வீட்டுல பூத்த அதாவது உங்க வீட்டுல இருக்கிற செடியில பூத்த மலர்களையோ, இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய மலர்களையோ வாங்கி முருகருக்கு உங்க கையால நீங்க சாத்தி வழிபடணும். ஸோ இதை மட்டும் தினமும் செய்யுங்க. நிச்சயமா முருகர் நிறைவா இருக்கிற மாதிரி, அதாவது மலர்களை வந்து நீங்க சமர்ப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் நிறைஞ்சு போகும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த விஷயங்களால நிறைஞ்சு போகும். இந்த வாரம் இதை மட்டும் நீங்க மேற்கொள்ளுங்க அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. துலாம் ராசி ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிக ராசி இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் எல்லா வேலையும் நீங்க இழுத்து போட்டு தாராளமா செய்யலாம் அப்படின்னு இருக்கு. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய ஒரு வாரம். அதனால ஒரு காரியத்தை கையில எடுத்துட்டீங்கன்னா, அதை முடிக்காம நீங்க மற்ற காரியத்துக்கு போகாதீங்க. ஏன்னா உங்களால அதை முடிக்க முடியும். ஸோ ஸ்டார்ட்டிங் டு எண்டு வரைக்கும் உங்களால என்ன எஃபோர்ட் போட முடியுமோ, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தாராளமா அதற்கான ரெஸ்பான்சிபிள் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் உங்களுக்கு அனுபவம் இல்லாத, உங்களுக்கு அறிமுகம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்கு. புதிய விஷயங்களையும் தொடங்க வேண்டாம்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ரெட். இந்த 2 கலர்ஸை ரேண்டமா நீங்க யூஸ் பண்ணுங்க. லக்கியா இருக்கும். ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 991818. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு ஒரு புதுசா உங்களுக்கு வாழ்க்கையே கிடைச்ச மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். நீங்க புதிய பிறவி எடுத்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள வந்து உருவாகும். அண்ட் எது நீங்க செஞ்சாலும் அது சக்சஸ்க்கு போகணும். நான் செய்யறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, நான் செய்யறதெல்லாம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த 180 இந்த வாரத்துல இருந்து நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
விருச்சிக ராசி. முருகர் தரக்கூடிய மெசேஜ் இந்த வாரம் நீங்க 27 நட்சத்திரம் முருகர் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த சுயம்பு முருகர் வழிபாட மேற்கொள்ளுங்க. அந்த சுயம்பு முருகரை முடிஞ்சா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது உங்களுடைய வேண்டுதல்கள மனசுல வச்சுக்கிட்டு, வீட்ல இருந்தபடியே கூட எனக்கு இந்த வேண்டுதல் இருக்கு. ஸோ நீ நடத்தி குடு முருகான்னு சொல்லி அந்த 27 நட்சத்திர கோயில்ல இருக்கக்கூடிய சுயம்பு முருகர் சுப்பிரமணியரை நீங்க வழிபடுங்க. இவரை வழிபடுறதுனால கண்டிப்பா உங்களுடைய லட்சியத்தை உங்களால அடைய முடியும். அந்த முருகர் உங்களுடைய லட்சியத்துக்கான அந்த வெற்றிய குடுப்பாரு. அந்த பிளெஸிங்ஸ குடுப்பாரு அப்படின்றது மட்டும் தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. விருச்சிக ராசி ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள கமெண்ட் பண்ணுங்க. தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவான விஷயங்கள மட்டும் யோசிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? எய்ம் என்ன? ஸோ உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன சாதிக்கலாம்? இத சார்ந்த விஷயங்கள நீங்க யோசிக்கணும் அண்ட் செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஆக்டிவா இருக்கேன்னு சொல்லிட்டு, எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. இன் த சென்ஸ் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. ஃபியூச்சர்ன்னு சொல்லிட்டு பிரசன்ட்ட வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோல்டன், ரெட் அண்ட் கிரீன் இந்த 3 கலர்ஸ ரேண்டமா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு லக்கியானதா இருக்கும். தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 176464. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு உங்களே நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. அதாவது செல்ஃப் பிலீஃப். நீங்க யாரு? உங்களால என்ன முடியும்? உங்களுக்குள்ள என்ன தன்மை இருக்கு? அத வந்து நீங்க வழிமுறை நடத்த செய்வீங்க. ஸோ ஃபாலோ பண்ண செய்வீங்க. அத நம்புவீங்க. அண்ட் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்ற விஷயங்கள உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ யூஸ் பண்றதால. தனுசு ராசி உங்களுக்கு இந்த வாரத்துக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி. முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அதாவது நீங்க யார் மேல அன்பு வச்சிருக்கீங்களோ, அதே மாரி யாரெல்லாம் உங்க மேல அன்பு வச்சிருக்காங்களோ, அந்த அன்புக்குரியவர்கள் நிச்சயமா உங்கள வந்து சேருவாங்க. இப்போ ஒரு பிரிவுல இருந்தாலும் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பட் அவங்க வந்து சேர்றதுக்கும், அவங்க வந்து சேரும்போது அது நிலையானதா இருக்கறதுக்கும், உங்களுக்கான சில விஷயங்கள் அவங்களுக்கு நீங்க டிசர்விங்கா இருக்கணும் இல்லையா? அதற்கான தகுதிகள் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான தகுதிய நீங்க வளர்த்துக்கணும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு சேஞ்சஸ் கூட சொல்லலாம். உங்கள நீங்க சில விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஸோ அத நீங்க பண்ணும்போது கண்டிப்பா முருகர் உங்களுடைய அன்புக்குரியவங்கள உங்ககிட்ட சேர்த்து வைப்பாரு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. தனுசு ராசி ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்கள கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். ஸோ இந்த நகை வாங்குறது அண்ட் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இல்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, சேவிங்ஸ் பண்றது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு புதிய விஷயங்கள தாராளமா கையாளலாம். நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, யார்கிட்டயும் சண்டை போட வேண்டாம். அது எப்பேர்ப்பட்ட சூழலா இருந்தாலும் பரவால்ல. ஆ எல்லா பக்கமும் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் பரவால்ல. பட் நீங்க இந்த வாரம் யார்கிட்டயும் எதிர்த்து சண்டை போட வேண்டாம். கொஞ்சம் அமைதியா போறது நல்லது. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சாண்டல் அண்ட் ஆரஞ்ச் இந்த 2 கலர ரேண்டமா யூஸ் பண்ணுங்க. மகர ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 444233. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான சமிக்ஞைகள், சிக்னல், சைன் உங்களுக்கு யுனிவர்ஸ் கிட்ட இருந்து, ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். ஒரு சைன் கிடைக்கும். இத பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி கிடைக்கும். அண்ட் உங்களுடைய ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா? அந்த கவலைகள் எல்லாமே உங்கள விட்டு பறந்து போயிடும். ஸோ கவலையே இருக்காது உங்களுக்கு எத பத்தியும். அந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படும் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்றதுனால. மகர ராசி இந்த வாரத்துக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், எல்லா ஜீவராசிகள் கிட்டயும் அன்போடையும் கருணையோடையும் இருங்க. ஏன்னா முருகர் எந்த ஜீவராசி ரூபத்துல கூட உங்கள பார்க்க வருவாரு. ஸோ அதனால எப்பவுமே உங்க மனசுல அன்பும் கருணையும் என்னைக்குமே இருக்கணும். எல்லா ஜீவராசிகள் கிட்டயும் அது பாரபட்சம் பார்க்காம நீங்க வந்து குடுக்கணும். அப்படி நீங்க இருக்கிற பட்சத்துல முருகரான அவர என்னை ஏற்க தயாரா? வரவேற்க தயாரா? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஸோ
ஸோ இந்த வாரத்துல இருந்து நீங்க எல்லா ஜீவராசிகள்கிட்டயும் அன்போட இருங்க. எது உங்களுக்கு நடந்தாலுமே சரி அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மகர ராசி ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது, பழைய விஷயங்கள பத்தி அந்த ஸ்வீட் மெமரீஸ், கோல்டன் மெமரீஸ் இத பத்தி நெனச்சு பார்க்கறது. அண்ட் பழைய விஷயங்கள்ல எதனா செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? சந்தோஷமான விஷயங்கள் தாராளமா அத பத்தி நினைச்சு பார்க்கறது. அண்ட் பழைய நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுறது, இதெல்லாம் தாராளமா செய்யலாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் என்ன செய்ய வேண்டான்னா, ஒருத்தர மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஒரு சிச்சுவேஷன, ஒரு மனிதர நம்ம சொல்றா மாரி, நம்ம நினைக்கிற மாரி அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது, அதற்கான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்றது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, ப்ரவுன் அண்ட் கோல்டன் கலர். இந்த 2 கலர்ஸ ரேண்டமா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப லக்கியானதா இருக்கும். ஸோ கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 9, 1551. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணலாம். இத யூஸ் பண்ணும்போது, எந்த மாதிரியான ஆக்ஷன் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத உங்களால எடுக்க முடியும். அத நினைவுல மட்டும் இல்லாம, அத செயல்லயும் செயல்படுத்த முடியும். அண்ட் உங்களுடைய கனவுகள நோக்கி நீங்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அது எங்கேயும் தடைப்படாது. அப்படி ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு குடுக்கும். கும்பராசி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசி. முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், ஓம்ன்ற வார்த்தைய இந்த வாரத்திலிருந்து அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க பார்க்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய உச்சரிப்பிலயா இருக்கட்டும், இந்த ஓம்ன்ற வார்த்தை, பிரணவ வார்த்தை, மந்திர வார்த்தை இது எப்பவுமே உங்கள சுத்தி சுத்தி இருந்துகிட்டே இருக்கணும். அதுவும் தினமும் வந்து சூரிய உதயம் அப்போ இந்த ஓம்ன்ற வார்த்தை 6 முறை நீங்க சொல்லி முருகர் வழிபாடு செய்யும்போது, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்த நோக்கி உங்க வாழ்க்கை போக ஆரம்பிக்கும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முருகர் அதிசயங்கள் செய்வாரு. அதற்கு நீங்க இத ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கும்பராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து மனசுல எந்த மாதிரியான கஷ்டங்கள், சோகங்கள், ஒரு மாதிரியான பரிதவிப்புகள் எது இருந்தாலும் அதை இந்த வாரத்தோட அத கிளியர் பண்றதுக்கான வழிய பாருங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ உங்க மைண்ட்ல அதற்கான முயற்சிகள் தாராளமா மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்போட இருக்கிறது. ஆ சிக்கனம்ன்ற பேர்ல ஆ கருமியா இருக்கிறது. ஐ மீன் கஞ்சத்தனம் பண்றது. இந்த விஷயங்கள கொஞ்சம் குறைச்சுக்கிறது இந்த வாரம் நல்லது அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, ஒயிட் அண்ட் பர்பிள். இந்த 2 கலர்ஸ் நீங்க ரேண்டமா இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணலாம். மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 232. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஹிடன் டேலண்ட்ஸ், உங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் இல்லையா? அந்த கிரியேட்டிவிட்டி அழகா வெளிப்படும். அத வந்து நீங்க ஒரு டேலண்டா மாத்திப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் இந்த நம்பர் 2 யூஸ் பண்ணும்போது, ரிலேஷன்ஷிப் சார்ந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு அது ஒரு தீர்வுக்கு வரும். உங்களுக்கு அதற்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்றதால நடக்கும். மீன ராசி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீன ராசி. முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, உங்களுக்கு தேவை நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு அ கம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு மெயினா வேணும். இந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுனாலே, எனக்கு வாழ்க்கையில அத தாண்டி வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? ஸோ அப்படியான ஒரு நல்ல சூழல், நல்ல குடும்பம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு நீங்க முருகர்கிட்ட கண்டிப்பா சரணடையணும். முருகர வழிபட ஆரம்பிக்கணும். முருகர் வழிபாட இன்னும் தீவிரப்படுத்தணும். நிச்சயமா உங்களுக்கு அந்த ஒரு லட்சியத்த நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு ஆசைய குடுப்பாரு அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மீனராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நேயர்களே, இந்த வாரத்திற்கான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ், முருகர் மெசேஜ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.